இந்த முறை வந்து 4 முனை போட்டியா இருக்கு. வாக்குகள் சிதறுது. ஒரு 1000 ஓட்டுகள கூட மிஸ் பண்ணிறக்கூடாது. எந்தெந்த வழியிலலாம் நமக்கு ஒரு மைனஸா இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு பெரிய கூட்டணியோடு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. புதுசா ஒரு கூட்டணி வர்றப்ப அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை விட அதிகமான சீட் அதிமுகவுக்கு தர்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. 20 சீட் கூட விசிக தேமுதிகவுக்கு அதிமுகவில் கொடுத்துருப்பாங்க. ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவங்க அதிமுகவில் பிரச்சனை கிடையாது. பாஜகவுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இல்லை அதிமுக தரப்பு என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு 3 சீட்டு தான் அங்கே தேமுதிக நாங்கள் 3 சீட்டு தான் பேசணுமே போனதுக்கு அதே போதும்னு எடுத்திருந்தாங்க. போன பிறகு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக மத்திய அமைச்சரில் வந்து இங்கே உட்காந்து காத்து கிடந்தாங்க எப்படியா தேமுதிக உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அமைப்பிலேயே எந்த ஒரு சாதி முத்திரை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். மிச்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குது. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு முத்திரை அடையாளம் இருக்குது. ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த விதமான முத்திரையும் அடையாளமும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்கும் ஆண்மணியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஐடிடி தினகரன் எல்லாருக்கும் ஒரு சமுதாய அடையாளம் இருக்குல்ல. அப்படி இல்லாத ஒரு அடையாளம் உள்ள ஒரு கட்சியை தேமுதிக இருக்கு. அப்போ அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் பல பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க கூட்டணிக்கான கையெழுத்து முதற்கொண்டு அவங்க பேசிட்டாங்க. இதுக்கு இதை விட அதிகமான தொகுதிகள் கொடுக்கறதாகவும் ராஜ்யசபா சீட் கொடுக்கறதாகவும் பல்விதமான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அவங்க அந்த கூட்டணி நம்புவதற்கு தயாராக இல்லை. எடப்பாடி அமித்ஷா காலில் தான் விழுந்து கிடக்கிறார். அமித்ஷா கொடுப்பது தான் எடப்பாடி நிற்கணுன்ற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு சொற்ப எண்ணுக்காகவே பாஜக கொடுத்துட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 18 கொடுத்துட்டு, அமமுகவுக்கு ஒரு 11 கொடுத்துட்டு, மற்றவங்களுக்கு அந்த 8 கொடுத்துட்டு, மற்றவங்களாம் 4. ஒரு பெரிய இலக்கு 171 இலக்கு வந்து ஒரு பெரிய இலக்கு இல்லையா? திமுகவில் இருக்க சில கட்சிகள் கொடுக்குறாங்க. எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க? உதயசூரன் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை, அந்த பக்கம் அதிமுக தான் தலைமை. அப்போ மற்ற கட்சிகளுக்கு எந்த சின்னத்தில் நிப்பாட்டுவாங்க? இதுலேருந்து தெரிய வேண்டாமா அவங்க யார் நினைப்பாங்க? நீங்கள் கொடுத்தது 27 சீட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்தது 5 சீட்டு, 32 சீட்டு. தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக. உங்களை ஓவர்டேக் பண்ணி பாஜக கை வாங்கியிருக்காங்க. இது ராஜேந்திரம்மா 32 சீட்டு வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்க்குறப்ப 40 சீட்டுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு, சின்னத்தை முடக்கணும்னு. அது தேர்தல் ஆணையம் ஏதாவது முடிவு பண்ணி சின்னத்தை முடச்சு அந்த 17லுமே தாமரைலாம் நிற்பாங்க. இதுதான் அவங்க ராஜேந்திரம்மா. சரி, இன்னைக்கு சீட் ஒதுக்கி இருக்கிறத பார்த்தா பல முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கீங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியத் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியும் சரி, தொகுதி பங்கீட்டினை வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சலசலப்பு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு அதிகம், விசிகாவுக்கு கம்மி. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, தேமுதிகவுக்கு அதிகம் அப்படின்னா ஒரு கூட்டணி வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு கூட்டணியை கூட்டு வர்றாங்கன்னா அவங்க வந்து பல விஷயங்களை யோசிச்சு தான் கூட்டுருவாங்க. எல்லாரும் தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டாங்க, தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு தெரியாதா? ஏன் 10 கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது தெரியாதா? அப்போ இந்த ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியை கூட்டு வந்து அவங்க சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உள்ள காரணங்கள் இருக்கும். சர்வே பண்ணியிருப்பாங்க. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வட மாவட்டங்களில் இந்த வன்னியர் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பெரிய கட்சி உள்ளே இல்லை. இப்போ அந்த பக்கம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக 8% வரைக்கும் இருந்துச்சு. அது மிஞ்சி போயிருந்தால் கூட இன்றைக்கி ஒரு 4% நான் சொல்கிறது அந்த பகுதியில் சொல்கிறேன். 4% ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3% அந்த பகுதிகளில் இருக்கும். இன்றைக்கி 1/2% தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒட்டுமொத்தமாக 1/2% இருந்தாலும் கூட அந்த ஒரு சில ஏரியாக்களில் அவங்க பல்காக இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜயகாந்த் ஆதரவான வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும், அந்த பக்கம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஆள் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிற அதை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தினுடைய வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் அது கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டு வர அதை பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் மதுரை பக்கம், மதுரை, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி வரைக்கும் அந்த பக்கம் அவர் விஜயகாந்தோடைய சொந்த ஊர், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் இருக்குது, அந்த ஓட்டும் கொஞ்சம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1/2% இருந்தால் கூட ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்றப்ப தான் அதனுடைய வேல்யூவேஷன் மாறும். எப்படி தங்கத்தோட இதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக நிற்கிறப்ப 4% வாங்கினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 10% வாங்கியிருக்காங்க. அப்போ இது வர்றப்போ கூடுதலான ஒரு பெர்சன்டேஜ் ஏறும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாங்க. அதான் இப்போது ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்கு எப்படி எந்த வகையில்
அவரை இந்த கூட்டணி தொகுதியை பங்கிட்டு கொடுத்துருக்காரு. சீட்டு பேரங்கள் எப்படி பேசப்பட்டது, இதில் பல சலசலப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே திமுகவை எதிர்த்து பல ஆண்டுகளாக கட்சியில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த தேமுதிக, அதுவும் பாமக கூட உல்லாசம் பழகின, அதிமுகவோட உல்லாசம் பழகின தேமுதிகவுக்கு, இன்னைக்கு வந்த தேமுதிகவுக்கு இங்கே அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கேட்டது 7+1, ஆனால் இங்கே தாராளமாக 10+1 கொடுத்துருக்காங்க. காலமாக திமுகவுக்கு என்ன பாடுபட்டு கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள். ஒரு கொள்கை கோட்பாடுல இதில் ஒரு யதார்த்தமாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, இந்த 5 ஆண்டுகளும் சரி, போன வெற்றி வாய்ப்புக்கான ஒரு பிரகாசமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். கூடவே சிபிஎம், அது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்ற மற்ற கட்சிகளும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆணி வேராக திமுக இருந்தது. ஒரு பலமாக ஒரு கட்சி. இன்னைக்கு ஒரு திமுக ஒரு கூட்டணி, வலிமை மிக்க கூட்டணின்னா இந்த கட்சிகள் தான். ஆனால் கூடவே இருந்ததுனால உதாசீனப்படுத்திட்டாரா ஸ்டாலின்? அந்த சலசலப்பு தானே பெரிய விஷயமா அது இருக்கு. வந்து வெளியில் பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட அவங்க இந்த முறை வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. வாக்குகள் செதறுது. ஒரு 1000 ஓட்டுகள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்தெந்த வழியிலலாம் நமக்கு ஒரு மைனஸாக இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய கூட்டணியோடு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு கூட்டணி வர்றப்ப அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை விட அதிகமான சீட் அதிமுகவில் தரதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. ராஜ்யசபா சீட் கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. 20 சீட் கூட விசிக தேமுதிகவுக்கு அதிமுகவில் கொடுத்துருப்பாங்க. ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவங்க அதிமுகவில் பிரச்சனை கிடையாது. பாஜகவுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இல்லை, அதிமுக தரப்பு என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு 3 சீட்டு தான் அங்கே, திமுக நாங்கள் 3 சீட்டு தான் பேசணுமே, போனதுக்கு அதுவே போதும்னு எடுத்திருந்தாங்க. போன பிறகு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக மத்திய அமைச்சரில் வந்து இங்கே உட்காந்து காத்து கிடந்தாங்க, எப்படியா தேமுதிக உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அமைப்பிலேயே எந்த ஒரு சாதி முத்திரை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். மிச்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குது. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு முத்திரை அடையாளம் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கட்சி. ஏன்னா இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், ரஜினிகாந்த், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எந்த விதமான முத்திரையும் அடையாளமும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்கும், அன்புமணியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு டிடிவி தினகரன், எல்லாருக்கும் ஒரு சமுதாய அடையாளம் இருக்குல்ல. அப்படி இல்லாத ஒரு அடையாளம் உள்ள ஒரு கட்சியாக தேமுதிக இருக்குது. அப்போ அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் பல பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க கூட்டணிக்கான கையெழுத்துக்கு முதற்கொண்டு அவங்க பேசிட்டாங்க. இதுக்கு இதை விட அதிகமான தொகுதிகள் கொடுக்கறதாகவும், ராஜ்யசபா சீட் கொடுக்கறதாகவும் பல்விதமான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அவங்க அந்த கூட்டணி நம்புவதற்கு தயாராக இல்லை. 2 சீட்டுக்கு ராஜ்யசபா சீட் இருக்குது. 2ல் 1 அன்புமணிக்கும், இன்னொன்றுக்கு வந்து தம்பித்துறைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு சீட் நாங்கள் வந்து பாஜக தரப்புலேருந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வட இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல காலி ஆச்சுன்னா உங்களுக்கு போட்டு தரோங்கிற மாதிரி அவங்க டீலிங்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்புவதற்கு அவங்க தயாராக இல்லை. ஏற்கனவே கொண்டு வந்து ஏமாற்றிட்டாங்க. இதை விட ஆஃபர் அவங்க கொடுக்க தெரியாதா? இதை விட சீட் அவங்க நினச்சா ராஜ்யசபா கொடுக்க தெரியாதா? அப்போ அவங்க மேல் ஒரு நம்பிக்கை இழந்தாங்க. ஏற்கனவே நம்ம நம்பி போய் இழந்துட்டோம் அப்படின்றதுனால அது வேணாங்கிற வெறுப்பில் இருக்கப்ப இங்கே வர்றாங்க. எங்கள்கிட்ட அவ்வளோ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்கிறது அவங்களையும் விசாரிக்கிறாங்க. சரி, அதை விட நமக்கு கொஞ்சம் அவங்க குறைவாக பேசி பார்ப்போங்கிறது 10 கொடுத்துருக்காங்க. ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் 10 அதிகம் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் டிமாண்ட் அங்கேயும் இருக்குல்ல, அதை காமிச்சு இங்கே வர்றாங்க. வர்றப்போ கூட்டணி தேர்தலில் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான கூட்டணிகள் முடிவு வாரத்தில் சில இடங்களை விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன் திமுகவை இந்த மாதிரி 15 தொகுதி விட்டு கொடுத்துருக்கு? போன முறை நின்றதை விட 15 தொகுதி கம்மியாக திமுக நிற்குது. அப்போ ஒரு கூட்டணி உள்ளே வரப்போ எல்லாருக்கும் அதை பேசிக்கிறாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 சீட் கேட்டாங்க. சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்டில் கொடுங்க 10 சீட் கேட்டாங்க. சரி, 10 சீட்டு போன முறை வாங்கின 6 சீட்டில் பானச்சின்னத்தில் நின்றுங்க, 4 வந்து உதயசூரியனில் நின்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. இல்லை வேண்டாம், எங்களுக்கு 10மே பானையில் நிற்கிறோன்றதுனால அப்புறம் வேணாம், அப்புறம் 8 நீங்கள் 8 கொடுத்துறோம், 8மே நீங்கள் பானையில் நின்றுக்குங்க அப்படிங்கிறது அந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ விசிகாவுக்கும் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. திமுக தன்னுடைய சீட்லேருந்து 15 சீட்டை குறைச்சிருக்காங்க. அப்போ ஒரு கூட்டணி வர்றப்ப நம்ம வந்து அவருக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, இவருக்கு அதிகமாக இருக்குன்னா, ஒரு கட்சி வருது, டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்களால நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குங்கிற போது எல்லாரும் விட்டு கொடுத்துருக்காங்கல்ல. திமுக விட்டு கொடுத்துருக்கு. இல்லை, இதுதான் இந்த எதிர்க்கட்சிகள் பேசுகிற அந்த ஏளனம் இருக்கு இல்லையா, இங்கே தான் ராஜதந்திரியாக அது எடப்பாடி செயல்பட்டார். இங்கே வந்து திமுக தரப்பில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி விட்டார். வர கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா என்ன பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா? ஆனால் வரலையே. யதார்த்தமான ஒரு ராஜதந்திரியாக அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருக்காரு. 171 ஆணித்தனமாக நின்று வாங்கினாங்க. எடப்பாடி அமித்ஷா காலில் தான் விழுந்து கிடக்கிறார். அமித்ஷா கொடுப்பது தான் எடப்பாடி நிற்கணுன்ற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு சொற்ப எண்ணுக்காகவே பாஜக கொடுத்துட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 18 கொடுத்துட்டு, அமமுகவுக்கு ஒரு 11 கொடுத்துட்டு, மற்றவங்களுக்கு அந்த 8 கொடுத்துட்டு, மற்றவங்களாம் 4. ஒரு பெரிய இலக்கு 171 இலக்கு வந்து ஒரு பெரிய இலக்கு இல்லையா? ஒரு ராஜதந்திர செயலை ராஜதந்திரம். தமிழ்நாட்டில் யார் தலைமை? அதிமுக தலைமை. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சிக்கு கூட்டணி ஒதுக்குறாங்க. அந்த கூட்டணி எந்த சின்னத்தில் நிற்கிது? தாமரை சின்னத்தில் நிற்கிது. இதுதான் அவங்க ராஜேந்திரமா? அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படி தான் இருந்துச்சா கட்சி? திமுகவில் இருக்க சில கட்சிகள் கொடுக்குறாங்க, எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க? உதயசூரனில் நிற்கிறாங்க.
தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை, அந்த பக்கம் அதிமுக தான் தலைமை. அப்போ மற்ற கட்சிகளுக்கு எந்த சீனில் நிப்பாட்டுவாங்க? இதுலேருந்து தெரிய நம்ம அவங்க யார் நினைப்பாங்க? நீங்கள் கொடுத்தது 27 சீட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்தது 5 சீட்டு, 32 சீட்டு. மற்ற ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி, அப்புறம் வந்துட்டு பாரிவித்தரோட ஐஜேகே. இல்லை, இவங்க எல்லாமே தானே என்டிஏ கூட்டணி, அந்த நாங்கள்லாம் பாஜக கூட்டணி, அவங்க தானே இது முன்மொழிஞ்சிக்கிறாங்க. இது ஒரு இப்போ ஜிகேவா நான் என்ன சொல்கிறேன்னா, தாமரை கிட்டத்தட்ட 32 சீட்டில் நிற்கிது. இது ராஜதந்திரமா? தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக, உங்களை ஓவர்டேக் பண்ணி பாஜக கை வாங்கியிருக்காங்க. இது ராஜதந்திரமா? 32 சீட்டு போகிற கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்க்குறப்ப 40 சீட்டுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு, சின்னத்தை முடக்கணும்னு. அது தேர்தல் ஆணையம் ஏதாவது முடிவு பண்ணி சின்னத்தை முடச்சு அந்த 17லுமே தாமரைலாம் நிற்பாங்க. இதுதான் அவங்க ராஜேந்திரமா? சரி, இன்றைக்கி சீட்டு ஒதுக்கி இருக்கிறத பார்த்தா பல முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சாதகமாக உள்ள பல தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கீங்க. கன்னியாகுமரியில் 5 தொகுதி விட்டு கொடுத்துருக்கீங்க. கொங்கு பகுதியில் பல தொகுதியில் விட்டு கொடுத்துருக்கீங்க. தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபால் வெற்றி பெற்ற அந்த தொகுதியை வந்து இப்போ திருப்பி அவங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. பல முறை வெற்றி பெற்ற தொகுதிகள். இப்படி எல்லாம் உங்களுக்கு சாதகமான தொகுதியாக 27 தொகுதியை பிறக்கி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொப்பையில் போட்ட மாதிரி போட்டு போயிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ராஜதந்திரமா? ஒவ்வொரு நாளும் முக்காடை போட்டு டெல்லிக்கு போய் கையை கட்டி நின்று சொல்கிறத கேட்டுட்டு வந்து இது ஒரு சலசலப்பாக, அது ஒரு விமர்சனம் ஆகணுன்னே, சரி ஆஃபீஸை வந்து டெல்லி ஆஃபீஸை அதிமுக ஆஃபீஸுக்கு மாற்றுங்க, இங்கேருந்து பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு அதில் இருக்க அதிமுக கொஞ்சம் ஃபேவராக இருக்க தொகுதியெல்லாம் பிறக்கி எடுத்துக்கிட்டு மிச்சம் மீது தான் வச்சுக்கிறது குப்பையில் போகிற மாதிரி போட்டுட்டு போகிறது ராஜதந்திரமா? அதையும் வாங்கிட்டு நிற்கிறீங்களே. நீங்கள் ஒரு வீட்டுக்கு தலைமை ஒன்று இருக்கிறப்ப இன்னொருத்தர் தலைமை எடுக்கிறாங்களே கையில். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அதிமுக ரெட்டலை சின்னத்தில் நீங்கன்னு சொல்லியிருப்பாரா? நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ரெட்டலை சொல்ல முடியுமா உங்களால்? மற்ற கட்சியில் ரெட்டலை சொல்ல முடியுமா? அமமுகவே தன் கேட்ட 11 சீட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதியை. அப்போ எது தேவையான ஃபேவரான தொகுதியோ 50 தொகுதியை பிறக்கி எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதியை அவங்க அள்ளி போட்டுருக்குறாங்க. இதுதான் அவங்க ராஜதந்திரமா? நீங்கள் யார் தமிழ்நாட்டுக்கு தலைமை? பாஜக தலைமை, நீங்கள் தலைமையா? பாஜக தான் இப்போ கை எடுத்து அவங்க தான் சீட்டை ஒதுக்குறாங்க, அவங்க தான் அலாட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து எந்த கட்சிக்கு எத்தனை நம்பருக்கு முதல் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 117 ஒரு இலக்கை எட்டி ஈஸியாக பிடிச்சிடுவாருன்ற நினைப்பில் இருக்கலாம் இல்லையா? நினப்பு தான் புழப்ப கெடுத்துன்ற மாதிரி தான் போகும். இவர் உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு நம்புவாங்க, எப்படி நம்புவாங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது, மொழி ரீதியான ஒரு பிரச்சனை வருது, மாநிலம் சம்மந்த ஒரு பிரச்சனை வருது, நம்ம உரிமை சம்மந்த ஒரு பிரச்சனை வருது, மத சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறைய போகுது அப்படிங்கிறாங்க, வட மாநில எண்ணிக்கை அதிகமாக போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? எனக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, என் மொழிக்கு ஒரு பிரச்சனை, என் கல்விக்கு ஒரு பிரச்சனை, என் பொருளாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை. ஒன்றிய அரசால் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, கண்ணை மூடி ஆதரிச்சிங்க. சிஏவை கண்ணை மூடிட்டு ஆதரிச்சிங்க. இப்படி பாஜக கொண்டு வந்து எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறீங்க. உதய் மின் திட்டத்தை ஆதரிக்கிறீங்க. கேட்டால் கூட்டணி தர்மம்ங்கிறீங்க. உங்களை நம்பி நாங்கள் எப்படி வாக்களிக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நீங்கள் இப்படி எடப்பாடியை பார்த்து பல கேள்விகளை கேட்குறீங்க. ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய வேல்முருகன் பல குற்றச்சாட்டுகளோடு தான் வெளியேறி இருக்காரு. வெளியேறினவங்க குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. ஏன் இப்போ இது ஒரு நாள் இருந்தவர் ஏன் சொல்லலை? 5 வருஷம் அந்த கூட்டணியில் பயணம் பண்ணீங்கல்ல, ஏன் பேசலை? இல்லை, என்னை சீட்டை தாண்டி சில கோரிக்கைகள் நான் முன் வச்சு பேசினேன். ஆட்சி அது தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசினேன், அது ஏற்க தவறுறாங்க, நான் வாக்குறுதி கேட்கிறேன் அப்படின்றாரு. இருக்கிறப்பே பேசியிருக்கலாமேன்றேன். அதானே எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். நீங்கள் கூட்டணியில் அந்த 5 வருஷம் இருக்கிறப்பயே இங்கே போராட்டம் பண்ணியிருக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணி. அவங்க நிறையா தமிழ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காரு, போராட்டம் கலந்துருக்காரு. கூட்டணியில் இருந்தால் கூட தொடர்ந்து பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு. இங்கே என்ன விமர்சனம் வரும் அப்படின்னா, நீங்கள் தேர்தல் நேரத்தில் வேணால் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணுறீங்கன்னு பொதுவான ஒரு கேள்வி வருமா இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்கிறாரு, அதை வாக்குறுதியெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னு தெரியாது. இல்லை எனக்கு 2 சீட் கேட்டாங்கிறாரு, சீட் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறாரு. நான் கோரிக்கை ஏற்றுக்கிட்டால் கூட நான் தனியாக கூட நான் ஆதரவு கொடுக்குறேங்கிறாரு. இப்போ சமீபத்தில் அவர் நான் போட்டியிடவே இல்லைங்கிறாரு. அப்போ அங்கே 2 பேத்துக்குள்ளேயுமே சரியான ஒரு டேம்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ அந்த இவங்களுக்குள்ள பிரச்சனையே ஒரு இது இல்லாமல் தான் இருந்திருக்கு. நம்ம விசாரிக்க போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடங்களில் கொஞ்சம் ஹார்ஸாக நடந்துக்கிட்டார் அவர். அது தலைமைக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருச்சு. அமைச்சர்கள்ட்ட பேசுகிறது, அதிகாரிகள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் ஹார்ஸாக நடந்துக்கிறாரு. அது கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலையாகி போச்சு. அப்படி இருந்தும் கூட ஒரு சீட் தரோம், அவங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க, ஒரு சீட் பத்தாதுன்றாரு, நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. இவர் தரப்பு வெளியில் வந்த பிறகு நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். இது எல்லாம் மியூச்சுவலாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. அது இப்போ இந்த தேர்தலோட இந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் களத்தில் ஒரு ஜொலிப்பு அந்த தன்மையில் இருப்பாங்க, யார் கை ஓங்கி நிற்கும்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அமைதி, கூட்டணிக்கான பலம்,
சித்தாந்த ரீதியான கூட்டணி இதெல்லாம் பார்த்து தான் வாக்களிப்பாங்க. நீங்கள் கவர்ச்சிகரமான ராக்கெட் கொடுக்குறேன், ஹெலிகாப்டர் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னா கூட மக்கள் வந்து இது பண்ணிடுவாங்க. 2016 ஜெயலலிதா வந்து வீட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு செல்ஃபோன் தரேன்னாங்க, இடையில வந்து 3 சென்ட் இடம் தரேன்னாங்க, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன்னாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் 5 வருஷம் ஆட்சி நடத்தார், கொடுத்தாரா? அப்போ அதை காட்டிலும் வளர்ச்சிகரமான திட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தை இன்றைக்கி இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 1000 ரூபா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவருக்கான அந்த ஸ்கீம்ங்கிறது வந்து இன்றைக்கி பக்கத்து மாநிலம் கேரளாவில் கூவி அதை வந்து பிரச்சாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்கள். ஒரு அடுத்த தலைமுறைக்கான கல்வியை ட்ராப் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்ததுனால என்ன ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 75% இதே திட்டங்களை திமுக கொடுத்த திட்டங்களை அப்படியே டபுள் பண்ணியிருக்காரு. என்ன டபுள் பண்ணியிருக்காரு? எடப்பாடியோட அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி 5000ன்றது 10,000 ஆகுது. பெண்களுக்கான மானியம் 30,000. இதெல்லாம் அவர் சொல்ற இதெல்லாம் பார்க்குறப்ப 1 லட்சம் கோடி வருது. 1 லட்சம் கோடி வருது. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுங்கிறது போது கிட்டத்தட்ட 2.5 கோடி இது இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ண பெண்களுக்கான பொருட்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணா 1 லட்சம் கோடி வருது. இது சாத்தியமே கிடையாது. பெண்களை கவர்றதுக்கான அந்த ஓட்டு இதுவா பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களே ரசிக்க மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சொல்றாரு. அது தேர்தல் நேரங்களில் ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்றதுக்காக பண்றது. இங்க ஆல்ரெடி வளர்ச்சி திட்டங்கள் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. கல்லூரியில் படிக்கக்கூடிய, பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவருக்கான 1000 ரூபாங்கிறது 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கான 1000 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு 3 வருஷம், மாதம் 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருது. 12,000 ரூபா மாதம் வருது. வயதானவர்களுக்கான இலவச ரேஷன் கார்டு வீட்டுக்கு, இலவச ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு போகுது, இலவச மருந்துகள் வீட்டுக்கு போகுது. இதெல்லாம் வந்து கல்வியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது, பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மருத்துவ கட்டமைப்பில் எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு மாநிலமாக இருக்குது. இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திடீர்னு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா அதிமுகவே முதலில் பாஜகவோடு இருப்பதால் அதிமுக பாஜக ஒன்றுங்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. அதிமுக ஒரு வழி தனியாக இருந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருந்து தேர்தலை சந்திச்சிருந்தா கூட அவர் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாரு. என்னைக்கு பாஜக போனாரோ அன்னைக்கு எதிர்மறையான வாக்குகள் அவருக்கு சேர்ந்து விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வந்து ரேஸில் வந்து இப்போ கருத்து கணிப்புலாம் போட்டிருக்காங்க. 28% வந்து 38% வந்து எடப்பாடி பழனிசாமி, 45% வந்து திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு சொல்லப்போனால் அவர் வந்து 3ஆம் இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு பல இடங்களில். அதிமுகவின் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறாருன்னா அதை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் முதல்ல வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டோம், நாங்கள் முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிட்டோம், நாங்கள் உடனே பிரச்சாரத்துக்கு போயிட்டோம். பிரச்சாரத்துக்கு போனோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இது என்ன சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த காலத்தில் இருக்கீங்க? நான் 100 தொகுதியை பிரச்சாரம் பண்ணிட்டேன், அவர் பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுருக்கீங்க, உங்கள் கொள்கை என்ன, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? அதான் தேர்தல் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்கிறார். தேர்தல் கூட்டணிக்கு தான் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பாஜகவுடைய திட்டங்களுக்கு நாங்கள் பணிபுரிய மாட்டோம்னா குறைந்தபட்சம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கணுமா இல்லையா? சரி, ஓகே, இப்படி ரொம்ப சிம்பிளாக கேட்போம், யதார்த்தமாக கேட்போம். நீட் விளக்குங்கிறது உங்களுடைய கொள்கை. 2016 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. நீட் விளக்குங்கிறது வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதாவது மீனவர் சமூகத்தை வந்து பழங்குடி சமூகத்தில் சேர்க்கணும், மீனவ மக்களை வந்து பழங்குடி பட்டியலில் சேர்க்கணுங்கிற ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 வருஷம் பாஜகவோட ஆட்சியில் தான் இருந்தீங்கல்ல, செய்யலையில் கூட்டணி திரும்பத்திற்காக அந்த மீனவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்கள்லாம் ஆதரித்து வாக்களித்தீங்களா இல்லையா? இன்றைக்கி பேசுகிறீங்க. எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். 3 வேளாண் விவசாயி, நான் ஒரு விவசாயின்னு மகன்றீங்க இல்லையா? அந்த விவசாயி கழுத்தில் துண்டை போட்டு இருக்கிற மாதிரியான 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பாஜகவே அதை வாபஸ் வாங்குச்சு. ஆனால் இவர் வாக்களிச்சுட்டு அதுக்கு ஆதரவாக பேசினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார் கூட்டணி திரும்பத்துக்காக வாக்களிச்சுட்டாங்க, இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லைன்றது. இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கீங்கல்ல, எவ்வளோ நாள்? 6 மாதம் கூட தாங்கலையே. உங்களுடைய பிரிவு 6 மாதம் கூட தாக்கலையே. 6 மாதத்துக்குள்ள பாஜக திருப்பி கூட்டணி வச்சு 6 மாதம் கூட கழிச்சு பாஜக கூட்டணி போகிறீங்க. சரி, தேர்தலுக்கான ஒப்பந்தம்னு சொல்கிறீங்க. எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், நீட் விளக்கு தான், அந்த அம்மாவுடைய கனவு தான், மாநில உரிமையில் பறிக்கிறதுக்காக விட மாட்டோம். இதுக்கெல்லாம் பாஜக ஒத்து கையெழுத்து போட்டுச்சு, அதனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ல முடியுமா உங்களால்? கலைஞர் 99 பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு தானே கூட்டணியில் இருந்தார். கடைசி வரைக்கும் அவங்க நிறைவேற்ற முடியல. இப்போ குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. பாஜக முழுவதுமாக பாஜகவிடம் அடிமையாக இருக்குங்கிறதான குற்றச்சாட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து 28 சீட் ஒதுக்கிட்டு ராஜேந்திரத்தை பாருங்கன்னா உங்களுக்கு 40 சீட்டுக்கு மேலே உங்கள்கிட்ட போயிடுச்சு. அங்கே தமிழ்நாட்டில் 40 தொகுதிக்கு மேலே இன்றைக்கி வந்து தாமரை நிற்க போகுது. என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் உங்கள் ராஜதந்திரமா? இது ராஜதந்திரம் கிடையாது, மக்களை ஏமாற்றுகிற வேலை இது. தொடர்ந்து பேசுவோம், பார்ப்போம். 2020க்கான முதலமைச்சர் இந்த தேர்தலில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குமான்னு. உங்கள் நேரத்தை நமக்கு மிக நன்றி.